வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் தான் அன்புடன் வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம மேலூர் சந்தையில் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்தோம். அப்புறம் ஒரு துக்க செய்தி, இந்த கரூரில் நடந்த விஜய் இதில் நடந்ததுக்கு வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி அரசியல் பேசணும்னா நம்ம அதுக்கு ஒரு தனியாக சேனல் வச்சாதே நம்ம பேச முடியும், இல்லைன்னு நம்ம தனியாக ஒரு இதில் போடலாம். இப்போதைக்கு பேச முடியல. மாடு கண்டுகளை பற்றி நம்ம விவரமாக சொல்லுவோம். இந்த மாடு நல்லா கும்படியாக நல்லா மாடு நல்லா உயர்ந்தரமாக சூப்பராக இருந்துச்சு. மாடு நல்லா வளர்ப்பு இருந்துச்சு. மாடு முரட்டு மாடாக இருக்கும். நல்லா பாய்ச்ச குணம்லாம் நல்லா இருந்துச்சு மாட்டில். அப்புறம் இங்கிட்டு கிடக்கிறது பூராமே ஒரு 7-10 மாடுகளை கிடந்துச்சு. நல்ல மாடு தான் ஓரளவுக்கு. ஆனால் எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் சரியான மாடுகளாக கிடக்கு. இந்த வாரத்தில் ஒரு மாடு பூராமே காட்டுறேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா இருப்பீங்க, அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இதெல்லாம் நல்லா கொம்போட்டமாக மாடு கொஞ்சம் உடம்பு தான் பத்தலை, மற்றபடியாக நல்லா இருக்குது. நல்லா டைப்பான மாடு தான் அது. ஆனால் இந்த கொஞ்சம் லட்சணம்ன்றது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்க மாதிரி இருக்குது. மூஞ்சி அந்த இது அந்த சிலது பார்த்திங்கன்னா அந்த வண்டி மாடு தோரணைக்கு கொஞ்சம் தெரியுது, மற்றபடியாக இல்லை. இது மாடு பார்த்திங்கன்னா நல்லா உடப்பு, சரியான வேகம். மாடு நல்லா ஒட்டை தான் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் தான் அங்கிட்ட ஆடிக்கிட்டே தான் கிடந்துச்சு. ரொம்ப உடப்பாக காலை வரைக்கிட்டு அது இதுன்னு ஆடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த மாடை கொஞ்சம் கொம்பு கூடுதலாக இருந்தால் நல்லா இருந்தது மாடு. மற்றபடியாக மாடு நல்ல மாடு தான். சில மாடு பார்த்திங்கன்னா அந்த கட்டின இடத்துல ஆட்டம் காட்டு, அங்கிட்டு போனோமே புரட்டுன்னு ஓடி போயிடும். அந்த மாதிரி கூட இருக்கலாம் நிறையா மாடுக. சில மாடு பார்த்திங்கன்னா கட்டுற இடத்துலேருந்து சும்மா கிடக்கும், பச்சை பிள்ளை சின்ன பிள்ளை கூட பிடிச்சிட்டு போவாங்க. அப்புறம் போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா மஞ்சள் அதோட வேகமே வேறு மாதிரி இருக்கும். அப்படி இது நிறையா இருக்குது. அது மாதிரி நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய இருப்பீங்க, அவங்க பூரா பண்ணிடுங்க. அப்புறம் மாடு கண்டு விற்கணும் வாங்கணும் அப்படின்றாலுமே நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மாடுகளை நம்ம போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவோம், வாட்ஸ்அப் குரூப்பில். வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரும் உங்கள் ஊரையும் போட்டு நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவோம். அப்புறம் அந்த 2 கண்டு காங்கேயம் கண்டு தான் கேட்டால் அது வரல, விலை கூட சொல்லியிருந்தாங்க. இந்த கண்டுமே விற்பனைக்கு இருக்குது. அது வேணுமாலுமே நம்ம போட்டு விடலாம். அது வாங்கிட்டு வியாபாரி தான் வாங்கிட்டு போனாங்க. இப்போ கொடுத்துட்டாங்களா இருக்கா என்னான்னு தெரியலை. ஒரு ஆள் ரொம்ப குட்டையான மாடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசினார். அவர் யார் என்னான்றது கொஞ்சம் விட்டு போச்சு. அப்புறம் வந்தால் எனக்கு சொல்லுங்கன்றதாப்புல. கண்டிப்பாக அந்த கண்டு கொஞ்சம் இருக்குது, வேணுன்றவங்க லைனில் வந்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இருந்துச்சுன்னா வாங்கி கொடுப்பேன். நல்ல உடப்பான கண்டு, வேகமான கண்டு. இந்த மாடுமே வண்டி மாடு, நிறைய பேர் வண்டி மாடு கேட்குறீங்க, அவங்களுக்காண்டி தான் போட்டது. விலை இது 2 75 ரூபா நம்ம சொன்னார். எவ்வளோக்கு முடிஞ்சிச்சு என்னன்ற விவரம் தெரியலை. மாடு கொஞ்சம் வளர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடியாக மாடு நல்லா உயர்ந்துறான், இதெல்லாம் வரும். 2 பல்லு நம்ம தான் சொல்லிக்கிருந்தாங்க. அப்புறம் இது பால் மாடு, இது 35 ரூபா சொல்லிக்கிருந்தாங்க. பால் மாடுகளுமே அங்கே பூரா இருக்குது. ஆனால் நிறையா வருது. வந்தாலும் நம்ம ஆனால் சந்தையை பொறுத்த அளவில் நம்ம ஒவ்வொரு இதுவுமே சொல்லி தான் கொடுப்பாங்க. அது நம்பிக்கையாக இருக்குமான்றது தெரியாது. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி தான் இருக்குது. சந்தையில் மாடு கண்டு பால் மாடு வாங்குறதெல்லாம் யோகத்துக்கு நல்லா இருந்தால் சரியாக போகும். சில மாடு பால்லாம் போயிடும். அதனால் வாங்குறதெல்லாம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப இதாக நினச்சி கடைசி ஏமாந்துட்டோமே அப்படின்ற ஒரு இது வந்துடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 கண்டு சூப்பர் கண்டு தான். இதுவுமே இருக்குது. ஒரு ஆள் வியாபாரி தான் வாங்கியிருக்காங்க. வேணும்னா சொல்லுங்கள். இந்த காலையுமே இருக்குது. இந்த காலையுமே நம்ம போட்டு விட்றேன். அதுவுமே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். விலை 40 ரூபா சொல்கிறாங்க. என்னன்னு நம்ம பேசிக்கிறேன். 45 ரூபா சொன்னாங்க, 40 ரூபா பையனில் கேட்குறாங்க. இருக்குது. அங்கேயுமே கொஞ்சம் விலை கம்மியாக கேட்டாங்கன்னு சொல்லி மாடு நிற்கிது. நான் அதை பேசிடுவோம். நல்லா மாடு நல்லா வேகமான மாடு அப்படின்னாங்க. அப்புறம் இங்கிட்டு பூரா இந்த மாடு பூரா கிடப்பாருங்க. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் முன்னாடி மாடு நிறையா பேர் கேட்டாங்க. நான் வாங்கி கட்டிட்டா அவங்கள்ட்ட திரும்ப நம்ம வாங்க முடியலை. விலை அதிகமாக சொல்கிறாங்க. எந்த மாடுமே நம்ம ஒரு 30 ரூபாய்க்கு எடுக்கிற மாடை கூட அவங்க வாங்கி கட்டிட்டாங்க 40 ரூபான்றாங்க. அப்படின்னும்போது நம்ம அந்த மாடுக்கு இது பண்ண முடியலை, வாங்கலை. வளர்ப்புக்குன்னு கேட்கும்போது திரும்ப கூட சொல்கிறாங்க. காலை இதுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா உயரம், நல்லா பெருவெட்டு, பார்க்க கண்டு மாதிரி தான் தெரியும். நல்ல உயரம், நெத்தி வெள்ளை சூப்பராக இருந்துச்சு.
மாடு பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்குறதுக்கு கண்டுக்குட்டி மாதிரி தான் இருக்குது. நல்ல உயர்ந்தரமான மாடு, நல்லா பெருவெட்டு காலு ராங்கு நல்லா இருக்குது. நாடி மறையெல்லாம் இதெல்லாம் பூரா காலையில் வெள்ளனாவே மாடு பார்த்திங்கன்னா வாங்கி கட்டிடுறாங்க. அதனால் வெள்ளன 4 மணிக்கெலாம் மாடு வந்துடுதுங்க. எல்லாம் எந்நேரம் வாங்கினேன். நான் போன வாரத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். அதனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும் 9. இந்த பசு சரியான படபடப்பு, வேகம் சரியான வேகம், டஸ்ஸு புஸ்ஸுன்னு வரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் மிஞ்சி போனால் 10 ரூபாய்க்குள்ளே தான் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. நம்ம போய் திரும்ப போய் நல்லா படபடப்பாக இருக்கேன்னு போய் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. 15 ரூபா விடு 20 ரூபா விடுன்னு கூட சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. வாங்கி கட்டிட்டா நம்ம திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 ரூபா 5 ரூபா மாட்டுக்கு வைக்கிறாங்க, வச்சு தான் கொடுக்குறோம்ன்றாங்க. சாதாரணமாக சொல்கிறாங்க. நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி தான் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறது, ஏன்னா மெயினாக வந்து வியாபாரிகளுக்கு தான் மெயினாக கொடுக்குறாங்க. வர்ற ஆளுங்க உண்மை மலப்புக்காரங்க கூட கேட்க மாட்டேன். நம்ம ஆளுகள்லாம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. வியாபாரி கூட நல்ல விலை கேட்குறாங்க. வாங்கி வளர்க்குற ஆளுங்க அதை 10 500 பார்க்காம நம்ம கொடுக்கணுன்றது எண்ணம் வரமாட்டேன்னுது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வளர்க்குறாங்க. நீங்கள் கேட்க மாட்டேங்கப்பா, அவங்க என்ன கொடுத்துட்டு போய் டக்குன்னு ஒரே அடி அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்ற கணக்கில் வந்துடுது. அதனால் வியாபாரிகளுக்கே மெயினாக வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து என் மாடு போயிடுச்சு விற்றுட்டேன், இந்த மாதிரி வாங்கிட்டு விற்றுட்டாங்க, சந்தைக்கு வந்துடுச்சு அப்படின்ற ப்ராப்ளம் இன்னும் அது தீர மாட்டேன்னுது. நம்மளும் ஒவ்வொரு சந்தைக்குமே அதை சொல்லிக்கிட்டு தான் வர்றோம். அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாடுகளை வந்து வளர்க்கணும்னா ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக மாடு நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கொட்டத்தில் தான் சாகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த மாடை விற்காதீங்க தயவுசெய்து. இல்லை அது மாடு எப்படியோ போனால் பரவாயில்லன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, விற்கிறீங்களா இருந்தால் சரி வேறு ஆள்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் கொடுத்து அவங்க யாருக்கு விற்கிறாங்க விற்கல அந்த மாதிரி போனால் கூட பரவாயில்ல. இல்லை பரவாயில்லன்னா வியாபாரிக்கு பார்த்து கொடுத்துருங்க. அதை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை வந்து தண்ணி மாடு நான் என் வீட்டிலே கிடக்கட்டும்னு முதல்ல விற்று போகிறீங்க. அப்புறம் கடைசியாக என் வீட்டிலே கிடக்கட்டும்ன்றீங்க சாகிற வரைக்கும். அதை முதல்ல நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. கடைசி வரைக்கும் நம்ம மாடு பிடிச்சிருக்குன்னா அந்த மாடை கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகுது, நம்ம பெற்ற தாய் தகப்பனை விட்டுறோமா, அந்த மாதிரி நீங்கள் வாட்டுக்கு வச்சுருங்க. மாடை கடைசி வரைக்கும் இருக்கட்டும். அது முடிஞ்ச வரைக்கும் என் சாப்பாடு இதில் போட்டு வைக்க வரலையே போட்டு இப்போ தண்ணியை வச்சு கிடக்கட்டும், அந்த மாதிரி விடுங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்து போட்டுறீங்க வியாபாரியை, இப்போ எங்களுக்கு என் மாடு கொடுக்குறாங்களே இல்லை அப்படின்னா அவங்க ஒரு போராட்டம். இப்படி இதுக்கெல்லாம் இடையில இருந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், நல்லபடியாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோ பிரச்சனையிலையும் மாரி தான் இது பண்ணுறோம். மாடு எல்லாத்துக்குமே நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே வரோம். நல்ல மாடு அதுக்கு நீங்கள் வேணும்ன்றவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக நல்ல மாடுகள் நம்ம எடுத்து கொடுப்போம். எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்து தான் வர்றோம். அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு மாடு கண்டு உங்கள் மாடு எதுவும் பசு மாடு, பால் மாடு, ஜாதி மாடு, நாட்டு மாடு எந்த மாடாக இருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம். நம்ம குரூப்பில் நம்ம நம்பரில் போட்டு வரோம் இந்த இதில். அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி போடுறேனே விலைவாசி என்ன இவ்வளவுன்னு சொல்லி நீங்கள் போட்டு விடுங்க. நல்ல கரெக்டான விலையை போட்டு விட்டிங்கன்னா நல்ல விலைக்கு நம்ம விற்று கொடுக்கலாம். உள்ள கமிஷன் என்னமோ அதை நீங்கள் கொடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் நிறையா வருது. வேணுன்றவங்கள பொறுத்த அளவில் நீங்கள் நேரடியாக வந்தாலும் வாங்கி கொடுப்போம். இல்லை வாங்கி ஏற்றி விடுங்கன்னு சொன்னீங்கனாலும் அதையும் நம்ம செய்வோம். நிறையாவது வாங்கி கொடுத்துருக்கோம். சில இது வந்து வாங்கி கொடுக்க முடியாமல் போயிருக்கோம் நம்மளுக்கு. அதனால் இது நான் இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் வாங்கி கொடுத்துக்கிட்டே வர்றேன். பூரா மாடு பூராமே அந்த மாடு தான். எல்லா மாடையுமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். அப்படி இருந்த வீடியோ வந்து நிறையா எடுக்க முடியாமல் போச்சு, நிறையா மாடுகளை. அதுபோக இந்த இது பூரா சந்தையில் உள்ள முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எடுத்தேன். அதனால தான் கொஞ்சம் கேப்பு இருக்குது, இல்லைன்னா கேப்பு இருக்காது. அந்த அளவுக்கு மாடு வந்துக்கிட்டு அப்புறம் தான் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க மாடுங்க. ஆடு பூரா மாடு எல்லா பக்கமும் கிடக்கு. இன்னும் இந்த மழை தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, சுத்தமாக நம்ம மாடு கண்டையில் வந்து சகதியாகத்தே இருக்கு. ஆனால் மண் அடித்து ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இந்த வாரத்தில், இந்த வருஷம். ஆனால் சகதி எப்படி இருக்குது என்னான்றது தெரியல. ஏன்னா மாடு கண்டு சாணி போடுது, அது போடுறதுனால கண்டிப்பாக அந்த கழிவு நின்றுக்கிட்டே இருக்கனால தொறுன்னு ஆயிரும் மாடுகிட்ட. வாரம் மாடு சனிக்கிழமை சந்தை, ஆட்டு சந்தை திங்கக்கிழமை அப்படின்னும் போது மாடு பூரா வந்துக்கிட்டு